இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தடில் இந்த பிரியாணியை நான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் சால்ட் சேர்த்துக்கொள்கிறேன், உப்பை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், coriander powder, curd, turmeric powder, தந்தூரி மசாலா, சிக்கன் பவுடர் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஒனியனையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மின் லீஃபும் கொரியண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நான் இப்போ பே லீவ்ஸ், நீங்கள் பிரியாணி மிக்ஸ் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சாதிக்காய், கிராம்பு, பெப்பர் இதெல்லாம் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸ்டானேஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன். அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம இதெல்லாம் நம்ம வெளியே மெரினேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஆயிலில் நம்ம ஆனியன் இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இப்படி நம்ம செய்வோம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். இப்போ நான் இதை டொமேட்டோவை நான் சாப் பண்ணி இதிலேயே நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை நீங்கள் 1 hour கொஞ்சம் மெரினேட் பண்ண விடுங்க. மெரினேட் பண்ண விட்டுட்டு இப்போ நம்ம இதை குக் பண்ணுவோம். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் நெய்யை சேர்த்துக்கொள்ளுங்கள். பசு நெய், நல்ல நெய்யை சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்ததுக்கு பிறகு நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருந்த இப்போ இந்த சிக்கனை நம்ம இதிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் நம்ம ஆயிலில் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். மெரினேட் பண்ண சிக்கனை இந்த மெத்தடில் நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்லையும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டையும் இது தரும். இது நம்ம இந்த பிரியாணியை தம் போட போகிறோம். தம் போட்டு தான் இந்த செய்ய போகிறோம் இந்த பிரியாணியை. இப்போ இதை நான் எல்லாத்தையும் நான் மெரினேட் பண்ணியிருந்த எல்லா சிக்கனையும் இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இந்த ஆயிலில் நீங்கள் இந்த ஆயிலும் இந்த கீலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் லைமையும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதில் கொஞ்சம் ஆயிலையும் கீலையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதை நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes இதை கொஞ்சம் நல்லா இந்த சிக்கனை அவிய விடுவோம். கொஞ்சம் எண்ணெய் திரண்டு வரும் வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் அவிய விடுவோம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நான் கீயை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் திரண்டு வந்த டைமில் கொதிச்சிட்டு வர டைமில் நான் கொஞ்சம் கீயையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் மெரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் இருக்குது தானே, அதில் இருந்த அந்த பெட்டரில் நான் கொஞ்சம் வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். இப்போ அந்த பெட்டரை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் நான் மெரினேட் பண்ணி வச்சுருந்தேன் தானே, அந்த சிக்கனில் இருந்த பெட்டரை தான் நான் இப்போ இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எகெயின் நீங்கள் திரும்பவும் நீங்கள் இதை கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. 5 to 10 minutes நல்லா அந்த சிக்கன் நல்லா குக் பண்ணி வரட்டும். நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா அவிஞ்சிட்டு வரட்டும். இப்போ நான்
இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு விடுறேன். இப்போ நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்தேன். அதை வந்து நான் இப்போ அதையும் நான் மற்ற பக்கத்தில் வந்து அதை கொஞ்சம் நல்லா அந்த ரைஸை வந்து ஒரு 75% to 80% வந்து நீங்கள் இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணினா இப்போ இந்த அரிசி நான் பாயில் பண்ணினேன் தானே, அந்த ரைஸ் எடுத்து நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது கொஞ்சம் ஹாஃப் குக்கில் இருக்கி. இப்போ நான் எண்ணெய் திரண்டு வந்ததுக்கு பிறகு இதை நம்ம இந்த ரைஸை நம்ம சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நீங்கள் மேலே இதை வடித்து இப்படி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் மிச்ச ரைஸை நான் இதில் வடித்து இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுங்கள். வளைச்சி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஷேப் ஆக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் இதெல்லாம் நீங்கள் இதுக்கு மேலே சேர்த்துக்கொள்ளலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நீங்கள் ஒனியனையும் இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கேஷ்யூவையும் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணி ப்ளம்ஸ் அதுலேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணி இதில் மேலே தெரிஞ்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி நீங்கள் தம் போடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பாரத்தை நம்ம வைப்போம். வச்சதுக்கு பிறகு நம்ம 10 to 15 மினிட்ஸுக்கு பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சம் பாரத்தை நான் அதில் ஏற்றினதுக்கு பிறகு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சதுக்கு பிறகு இது எப்படி இருக்கின்றது கொஞ்சம் நேரம் பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் இது வந்து குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எல்லா இடத்தையும் கொஞ்சம் மெதுவாக இதை எடுத்து நம்ம இப்படி மெதுவாக நம்ம இதை அரிசை உடைக்காமல் மெதுவாக இதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கீழே வந்து சிக்கன் இருக்கிறதால இதை மேலே நம்ம மெதுவாக எல்லாத்தையும் நம்ம ஷேப்பாக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி நீங்கள் கிண்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் கொஞ்சம் வாட்டர் இருக்கு. இப்போ இதில் இந்த சிக்கனில் வாட்டர் இருக்கிறதால நம்ம திரும்பவும் இதை நம்ம 10 மினிட்ஸுக்கு இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை திரும்பவும் நம்ம தம் போடுவோம். இப்படி கொஞ்சம் ஷேப் ஆக்கிட்டு நீங்கள் உரமா அதை கிண்டக்கூடாது, இல்லாட்டி இந்த ரைஸ் வந்து உடஞ்சிடும். இப்போ திரும்ப ஒரு பாரத்தை நான் ஏற்றி வச்சுட்டு திரும்ப நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லா பூ மாதிரி வந்திருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. முந்தி இருந்ததோட இப்போ வந்து நல்லா ரைஸ் வந்து நல்லா பூ மாதிரி நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கு, ஒரு ரைஸாக இருக்கு. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டையும் கொடுக்கும். நம்ம ஒரே மாதிரி நம்ம தம் போட்டு பிரியாணி செய்கிறதோட இப்படி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவும் நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்கிறேன். பாருங்கள் இந்த சிக்கன் எல்லாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு சொல்லி, எப்படி ரைஸ் எல்லாம் இருக்கின்றத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஈத் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற